ஒரு காலத்துல பெப்சி கொக்கோ கோலாவுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு இந்திய பிராண்ட் இருந்துச்சு, அதுதான் கேம்பா கோலா. அந்த பிராண்டோட இப்போ வளர்ச்சி எப்படி இருக்குது, அதோட கம்பேக் இருக்குமா அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். கேம்பா கோலா எப்போ எப்படி துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். 1970களில் இந்தியாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த சட்டத்தின்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய ஷேரை 40% குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்ல, தங்களுடைய தயாரிப்புக்கான மூல ஃபார்முலாவை இந்திய நிறுவனங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அந்த சட்டம் வலியுறுத்தி, இதை ஏற்க மறுத்து 1977 வரை கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்த கொக்கோ கோலா நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறுது. இந்தியாவில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் துறையில ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக பியூர் ட்ரிங்க்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கேம்பா கோலாவை அறிமுகம் செய்யுது. இப்படிதான் இந்தியாவில் கேம்பா கோலா அறிமுகம் ஆகுது. 1977 கொக்கோ கோலா பிராண்ட் வெளியேறின பிறகு த கிரேட் இந்தியன் டேஸ்ட் என்ற ஸ்லோகனோட அறிமுகமாகுது இந்த கேம்பா கோலா. இந்த கேம்பா கோலா இந்திய மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெறுது. அதுக்கு காரணம் இந்தியாவோட பிராண்டு, அஃபோர்டபுள் பிரைஸ் அண்ட் ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங். இந்த 3 நாள இந்த கேம்பா கோலா மிகப்பெரிய வரவேற்பை இந்திய மக்கள் கிட்ட பெறுது. 1980 காலகட்டத்துல சினிமா தியேட்டர்ஸ், திருமண மண்டபம், கடைகள்ல இந்த கேம்பா கோலா ஆக்கிரமிப்பு பண்ணி 1980களில் இருந்து 1990கள் வரைக்கும் கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த கேம்பா கோலாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா வந்ததுதான் இந்தியன் லிபரலைசேஷன் பாலிசி, அதாவது தாராளமய கொள்கை. இந்த தாராளமய கொள்கைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியாவில கொக்கோ கோலா மறுபடியும் கம்பேக் கொடுக்குது. 1991க்கு அப்புறமா கொக்கோ கோலாவோட ரீஎன்ட்ரி, பெப்சியோட ரீஎன்ட்ரி மற்றும் ஹியூஜ் மணி அண்ட் ஸ்ட்ராங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இந்த காரணங்களால கேம்பா கோலாவால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இதனால கேம்பா கோலாவோட சேல்ஸ் குறைய ஆரம்பிக்குது. கொக்கோ கோலா மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய நடிகர்களை யூஸ் பண்றாங்க. அப்போ பிரபலமாக இருந்த நடிகர்கள் இந்த கொக்கோ கோலாவுக்காக பயன்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதனால கேம்பா கோலாவோட மார்க்கெட்டிங் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு. அதோட விற்பனை ரொம்பவே சரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இப்படி அபிஷியலாவே மறைஞ்சு போன கேம்பா கோலாவை 2022ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் விலைக்கு வாங்குது. 2023ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேம்பா கோலாவை ரீலான்ச் பண்றாங்க. இப்படி 2023ல ரீலான்ச் செய்யப்பட்ட கேம்பா கோலா லோ பிரைஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் மார்க்கெட் மற்றும் மாஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இதனால இந்தியாவோட மார்க்கெட்ல கேம்பா கோலா மீண்டும் ஒரு சர்ப்ரைஸை இந்தியாவில் கொடுத்திருக்குது. இந்த கேம்பா கோலாவோட கம்பேக்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிராண்டுக்கு ஃபேம் மட்டும் பத்தாது, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் கேம்பா கோலாவில நாம கத்துக்க வேண்டிய பாடம். கேம்பா கோலா ஒரு நாஸ்டாலஜியா பிராண்ட் மட்டும் இல்ல, இப்போ அது ஒரு கம்பேக் சிம்பலும் கூட. இந்த கேம்பா கோலாவோட கம்பேக் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. கேம்பா கோலாவை பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தல அஜித்குமார் அவர்கள் இந்த பிராண்டோட பிராண்ட் அம்பாசிடரா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ ரேசிங்ல, சினிமா மட்டும் இல்ல ரேசிங்லயும் தன்னோட கவனத்தை செலுத்தி இருக்கிறாரு. இப்ப சமீப காலமாகவே அவர் சினிமாவை விட்டு ரேசிங்ல அதிக ஆர்வம் காட்டிட்டு வர்றாரு. அதுக்காக இந்த கேம்பா கோலா தலை ஏகே அவர்களுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்றாங்க. அந்த ஸ்பான்சருக்காக ஏகே அவர்கள் இந்த பிராண்டோட பிராண்ட் அம்பாசிடராகவும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட பேர்ல நிறைய ஆட்கள் வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த கேம்பா கோலாவோட கம்பேக் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.